ஒன்று நாளாகமும் 6ஆம் அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்கள். கோஹாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். எலெயாசார் பினெகாசை பெற்றான். பினெகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராக்கியாவை பெற்றான். செராக்கியா மெயாரோத்தை பெற்றான். மெயாரோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூப்பை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செரையாவை பெற்றான். செரையா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூத ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்த போது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோஹாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோஹாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோஹாத்தின் குமாரரில் ஒருவன் அபினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் உசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, அகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாதாப், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோஹாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற்பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத தேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களும் ஆகிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் ஆனவர்கள். கோஹாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யொரோகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாக்கின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் ஆமாசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாத்தின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோஹாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன், இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரக்கியாவின் குமாரன், இவன் சிமேயாவின் குமாரன், இவன் மிகாவேலின் குமாரன், இவன் பசேயாவின் குமாரன், இவன் மல்கியாவின் குமாரன், இவன் எத்னியின் குமாரன், இவன் சேராவின் குமாரன், இவன் அதாயாவின் குமாரன், இவன் எல்கானின் குமாரன், இவன் சிமாவின் குமாரன், இவன் சிமேயின் குமாரன், இவன் யாகாத்தின் குமாரன், இவன் கெர்சோமின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் தீஷியின் குமாரன், இவன் அப்தியின் குமாரன், இவன் மல்லூக்கின் குமாரன், இவன் அசபியாவின் குமாரன், இவன் அமத்சியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் அம்சியின் குமாரன், இவன் பானியின் குமாரன், இவன் சாமேரின் குமாரன், இவன் மகேலின் குமாரன், இவன் மூசியின் குமாரன், இவன் மெராரியின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள்.
ஆரோனின் குமாரரில் எலெயாசார் என்பவனுடைய குமாரன் பினெகாஸ், இவன் குமாரன் அபிசுவா, இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராக்கியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அஹிதூப், இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அஹிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைகளுக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூத தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றியிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்பினையின் குமாரனாகிய காலேப்புக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களின் ஒன்றையும், லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும் எஸ்தாமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும், ஈலோனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்செமேசையும் அதன் வெளிநிலங்களையும், பென்யமின் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், அலேமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரம் ஆகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. பெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசகார் கோத்திரத்திலும், ஆஸ்தேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும், காத் கோத்திரத்திலும், செப்லோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும், பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே இருந்தது. எவையெனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்தோரனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் கோகாத் புத்திரரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. பெர்சோ புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசகார் கோத்திரத்திலே கேதேகம் அதன் வெளிநிலங்களும், கபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அப்தோனும் அதன் வெளிநிலங்களும், உக்கோகும் அதன் வெளிநிலங்களும், ரேகோப்பும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதகம் அதன் வெளிநிலங்களும், அம்மோனும் அதன் வெளிநிலங்களும், கீரியாத்தாயிமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செப்லோன் கோத்திரத்திலே ரிமோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமாய் இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கு இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்திரத்திலுள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும், யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும், கெதேமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கிலியாத்திலுள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயிமுக்கும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். இசகாருடைய குமாரர் தோலா, பூவா, யசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாய், இப்கார், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாரிகளுமாய் இருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராய் இருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்கியா. இஸ்ராக்கியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசகாருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின் படியெல்லாம் 87,000 பேராய் இருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பேகேர், எதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராய் இருந்தார்கள்.
இவர்கள் வம்ச அட்டவணைகளுக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பேகேரின் குமாரன் செமிரா, யோவாஸ், எலேயசர், எலையோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அவமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பேகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைகளுக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கால். பில்கானின் குமாரன் எயூஷ், பென்யமீன், எகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஷ், அஷிஷாகார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகி இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராய் இருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரான பில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்தேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீனிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமணியாட்டிகளாகிய அராமியா ஸ்திரீனிடத்தில் கீலியாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்காள் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் இரண்டாம் குமாரன் செலோபியாத். செலோபியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். ஆகீரின் பெண் ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டான். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மேலேகேத் இஸ்போகையும் அபியேசரையும் மாகாலாவையும் பெற்றாள். செபிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். எப்ராஹிமின் குமாரரில் ஒருவன் சுக்லேத். இவனுடைய குமாரர் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்லே, ஏத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராஹிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண் ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தி ஆகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான கத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேப்பாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் நாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரன் அமியூத். இவனுடைய குமாரன் எலிஷாமா. இவனுடைய குமாரன் நூன். இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதன் கிராமங்களும், பெத்தேலும் அதன் கிராமங்களும், சீகேமும் அதன் கிராமங்களும், காசா மட்டுமுள்ள அதன் கிராமங்களும், மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சேயானும் அதன் கிராமங்களும், தானாகும் அதன் கிராமங்களும், மெகிதோவும் அதன் கிராமங்களும், தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகி யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவர்கள் பிர்சாவித்தின் தகப்பன். ஏபேரின் யாபேலத்தையும் சேமேரையும் ஓத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாலையும் பெற்றான். எப்லேத்தின் குமாரர் பாசாக், மிப்பாஸ், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே அப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அஹி, ரோகோ, எகூப், ஆராம் என்பவர்கள். அவன் தகப்பன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இப்னாஸ், சேலேஸ், ஆமாஸ் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்கனேப், சூபால், மேரி, இம்ரா, தேஸ்தேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். ஏத்தேரின் குமாரர் எப்புனே, திஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகி இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் லெக்கம் 26,000 பேர். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம். பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகாராக் என்னும் 3ஆம் குமாரனையும், நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரெப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கோர், அபியூத் என்பவர்கள். அபிசுவான், நாமான், அகோபா, கேரா, செப்புவான், ஊராம் என்பவர்கள் எகூத்தின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பரான தலைவராய் இருந்து
இவர்களை மனகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியாஸ், கேரா என்பவர்கள். கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூத்தையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் இகாராயும் மேவாப் தேசத்திலே ஊசிம் பாரான் என்னும் தன் பெண் ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளைத் தவிர தன் பெண் ஜாதியாகிய ஒதேசாலே யோவாபையும் சிபியாவையும் ஏசாவையும் மல்காமையும் எயூசையும் சாகியாவையும் மிர்பாமையும் பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசி மூடியா வழியாய் அவன் அபிகிரூப்பை எல்பாலையும் பெற்றான். எல்பாவின் குமாரர் ஏபேர், மீஷாம், காமேத். இவன் ஓனாவையும் லோகையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவையும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராய் இருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாஷாக், எரோமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுலாம், இஸ்தி, ஏபேர், இஸ்மேராய், இஸ்லியா, ஓபாப் என்பவர்கள் எஸ்பாசின் குமாரர். யாகிம், சித்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், அஹதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அதோதியா, இப்தியா, மெனுவேல் என்பவர்கள் சாசாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, அரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண் ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேக்கேர் என்பவர்கள். நிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனதானையும் அகிசுவாவையும் அவனதாபையும் எருஸ்பாலையும் பெற்றான். யோனதானின் குமாரன் நேரியா, மெரிபால், மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரையா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோசதாவை பெற்றான். யோசதா அலமேத்தை பெற்றான். அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரெப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய ஏசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் எகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும் எலிபலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில்வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர்.